ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதர் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக திருவாசக தொடர் சிந்தனையை நிகழ்த்தி வருகின்ற பாங்கிலே நாம் திரு அண்டப்பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திரு அண்டப்பகுதியில் இறைவனுடைய அளப்பெரும் தன்மை பற்றி அற்புதமாக விரித்து பேசியிருக்கிறார். இறைவனுடைய மிகப்பெரிய தன்மையும் உயிரினுடைய மிகச் சிறுமையும் எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஈசனுடைய பெருமையை பல்வேறாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய சிறுமையும் அவ்வப்பொழுது தவறாமல் நம்முடைய வழிபாட்டிலே நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவனுடைய பெருமையை சொல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய சிறுமையையும் தவறாமல் அருளாளர்கள் சொல்லுவார்கள். தன்னை சொல்லிக் கொள்கிற பொழுது ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு என்று சொல்லிக் கொள்கிறவர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று தன்னை அந்த சிறப்பின்மையும் ஈசனுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை அவர் எடுத்துக்காட்டாக இதை நான் சொன்னேனே தவிர நூல் முழுவதுமே திருவாசகம் முழுவதுமே மணிவாசக பெருமான் அவ்வாறு பேசுவார். திருவண்ட பகுதியில் முழுக்க முழுக்க அவருடைய பரம்பொருளான தன்மை பரமான தன்மையை பேசியிருக்கின்றார். அதனால் தொடங்குகிற பொழுது எல்லா அண்டங்களும் அவனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் அந்த சூரியனுடைய கதிரில திரிகின்ற துகள்கள் போல விளங்குகின்றன என்று கூறுகின்றார். இந்த அண்டங்களுக்கெல்லாம் தலைவர்களாக அதிபதிகளாக இயக்குபவர்களாக விளங்குகிறவர்களெல்லாம்
கடவுளாக விளங்குகிறவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு முன் புழு போல இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த பகுதி முழுவதுமே அவருடைய அந்த முழுமுதல் தன்மையை சிறப்பாக பேசி வருகின்றார். அப்படி பேசி வருகின்ற அந்த தன்மையிலே தான் இவற்றை தொகுத்து சொல்வது போல காண்க காண்க என்று பல்வேறு சிறப்பு நிலைகளை நமக்கு அற்புதமாக அவர் தொகுத்து கூறுகின்றார். காண்க என்பதை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அசை என்று குறிப்பிடுவார்கள். அதை நாம் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். உணர்க, உணர்ந்து கொள்க, பெருமானுடைய உயர்ந்த தன்மையை உணர்ந்து கொள்க என்கிற அந்த பொருளிலே அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில சமயம் காணீர், காண்டீர், காண்பாய் என்றெல்லாம் செய்யுள்ள வரும். காணீர், காண்பாய் என்றெல்லாம் வரும். இப்படி வருவது எல்லாமே நாம் அந்த மிக பெரும் அளப்பெரும் தன்மையை நாம் உணர்கின்ற பாங்கிலே அதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பற்றி சொல்லுவதுதான். இறைவனுடைய பெருமையை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கூட அது வார்த்தைகளுக்கு அகப்படுகின்ற ஒன்று அல்ல. வார்த்தைகள் எல்லைக்குள்ள இருக்கிறது. ஆனால் எல்லைக்கு அகப்படாத ஒருவனை எல்லைக்குள்ளே இருக்கின்ற சொற்களாலே சொல்லுவது என்பது ஒரு வித்தை. ஆகையினாலே சொல்லிலே அடங்காதவன் அவன். சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளிலும் அடங்காதவன் அவன். அப்படிப்பட்ட எதற்கும் அடங்காத உயர்ந்த நிலை உடையவன். அப்படிப்பட்ட அவனுடைய கருணையினாலே தான் அவன் நமக்கு அகப்படுகிறவனாக இங்கே இந்த உயிர்களிடத்தே அவன் அனுபவத்தை தருகின்றான். தன்னை அனுபவிக்க உயிரிடத்தில் அவன் தாராது போனால் உயிர்கள் அவற்றை அனுபவிப்பது என்பது இயலாது. உயிரினுடைய அனுபவத்திற்கு தன்னை தருகின்ற ஈசனுடைய கருணை மிகப்பெரிய கருணை. எப்படி அவனுடைய மற்ற தன்மைகள் எல்லாம் மிக உயர்ந்தனவாக இருக்கிறதோ அதுபோல் அவருடைய கருணையும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி அவனுடைய அந்த கருணையும் அவனுடைய மிகப்பெரிய அளப்பெரும் தன்மையையும் மணிவாசகர் மிக சிறப்பாக இந்த திருவண்ட பகுதி முழுவதும் சொல்லி கடைசியில் இதை நிறைவு செய்கிற பொழுது தனக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த எளியவன், அதாவது மணிவாசகன் இந்த எளியவனுக்கு அந்த அரியவன் வழங்கினான் என்கிற அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார். அது நிறைவில் அதை சொல்லுகின்றார். இவ்வளோ பெரிய ஒரு எத்தனை எளிமையாக வர முடியுமோ அத்தனை எளிமையாக வந்து எனக்கு செய்த அருள் என்று அதனை இங்கே இந்த திருவண்ட பகுதியினுடைய நிறைவிலே அவர் நமக்கு காட்டுகின்றார். திருச்சிற்றம்பலம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுடை கதிரின் துண்ணனுப்புறைய சிறிய ஆகப் பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும்
தோற்றமும் சிறப்பும் கீற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்துச் சூரை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப்பெயர்க்கும் குழகோன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவன் நாள்தோறும் அருக்கணில் சோதி அமைத்தோன் காண்க அருக்கணில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் என் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனைப் பல கோடி எனைப் பல பிறவும் அனைத்தனைத்து அவையின் அடைத்தோன் அகுதான்று. எத்தனை கோடி பொருள்கள், எத்தனை கோடி தன்மைகள், கோடி கோடியான பொருள்கள். அப்படி கோடி கோடியான பொருள்களிலுமே கோடி கோடியான தன்மைகள், அதற்கு அதனுடைய தன்மையை வைத்திருக்கின்றார் இல்லையா? அப்படி அந்த தன்மையை அந்தந்த பொருளுக்கு வைத்த அவருடைய திறம் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அகுதான்று. முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லான் தானே காண்க ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிவொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர்வுணரான் நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரித்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க
சிவன் அவன் என சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என ஆட்கொண்ட அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. இப்ப நம்ம இவ்வளவு சொல்றாரு, எல்லாமே அவரை பற்றிய அந்த உயர்வு தான். இப்ப நம்மளை கூப்பிட்டு சிவபெருமானை பற்றி ஒரு 10 வார்த்தை சொல்லு, ஒரு 10 புகழ்மொழி சொல்லு அப்படின்னா சொன்னாதான் தெரியும். சொல்லுன்னு சொன்னாதான் தெரியும். நீ புஸ்தகத்திலேருந்து எடுத்தாலும் சொல்லக்கூடாது. நீயா சொல்லு ஒரு 10 வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லுவோம், சிவபெருமான் ரொம்ப பெரியவர், அவர் தான் கடவுள், அதெல்லாம் ரைட்டு, பெருமையை சொல்லு கொஞ்சம் அப்படின்னா திணறிடுவோம். தெரியாது. அருவி மாதிரி வருது, அருவி மாதிரி அத்தனையும் அவருக்கே உரியது. சிவனை தவிர வேற எவனுக்கும் இது சொல்ல முடியாது. அத்தனையும் சிவபெருமான் ஒருவனுக்கு தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் இதை சொல்ல முடியாது. சிவனுக்கு மட்டுமே சொல்ல முடிந்ததும் சிவனை தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியாததும் தான் சிவனுக்கு பெருமை. சிவனுக்கு எது பெருமைன்னு கேட்டா, சிவனுக்கு மட்டுமே உரித்தானதும் சிவனை தவிர வேறு யாருக்கும் உரித்தானது இல்லாததும் ஆனதுதான் அவனுடைய பெருமை. எல்லாருக்கும் பொதுவானத போய் நம்ம சிவன் கடவுள் அப்படின்னா யாராருக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க கடவுளை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள்னு சொன்ன அந்த பொது தன்மையில, அதனாலதான் அப்பர் சுவாமி எங்க சிவபெருமானை புகழ்கிற பொழுது பொது நீக்கி தனி நினைய வல்லான்னாரு. எல்லா கடவுளையும் சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா? அவன் சொன்னா எப்படி சொல்லணும்? முன்னோன் காண்க. கடவுள்னா என்ன? எல்லாருக்கும் முன்னாலயா, எல்லாருக்கும் முன்னால. எங்க கடவுள் உங்க கடவுளுக்கெல்லாம் முன்னோன், புரியுதுங்களா? அப்படி அடிச்சா முன்னோன் காண்க, இது யாருக்கும் சொல்ல முடியாது. பல சமயங்களில் கடவுள் என்று சொல்லப்படுகிறவருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, நேச்சுரலி டேட் ஆஃப் டெத் இருக்கு. பல பேர் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த இருக்கு. ஆனா நம்ம சாமிக்கு அது கிடையாது இல்லையா? அதனால தனித்தன்மையா சிவபெருமானுக்குன்னு சொல்லக்கூடியதும் வேற யாருக்கும் முன்னோன் காண்கன்னு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னால் யாரா இருப்பாங்க? சிவன் ஒருவன் தான் முன்னோன். முன்னோன் காண்க, முன்னோன் மட்டுமல்ல முழுதோன் காண்கன்னாரு. He is complete. He is completeங்கிறார். மித்த இதெல்லாம் இன்கம்ப்ளீட். அத்தனையும் மித்த எல்லாமே நீ எதை சொன்னாலும் அதெல்லாம் இன்கம்ப்ளீட். ஆனா இவன் ஒருத்தன் தான் கம்ப்ளீட். மித்தவங்க எல்லாம் இன்கம்ப்ளீட், இவன் ஒருத்தன் தான் he is incomplete. அப்படி அந்த ஒரு தன்மையை யாருக்கும் சொல்ல முடியாது. மணிவாசகர் புகழன்னு நினைக்கிற பொழுது எங்க சிவபெருமானுக்கு சொல்றது வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுதான் இருக்கணும். அவருடைய பெருமை, அந்த பெருமை வேற எவருக்குமே சொல்லப்பட முடியாத பெருமையாத்தான் இருக்கும். அதுதான் எங்க சிவபெருமானுக்கு பெருமை. அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த ஒரு தன்மையை நினைத்து கூட பார்க்க முடியாது மற்றவர்களுக்கு வருமான்னு. அப்படி அந்த புகழ்மொழியை சொல்லுகிறார். எவ்வளவு அந்த மணிவாசகருடைய வாக்கினாலே சிவபெருமானை புகழ்ந்தால்தான் உண்மையிலேயே சிவபெருமானை புகழ்ந்தது போலவே இருக்கும். அவர் புகழ்ச்சியில்லாத சொல்லுகிற பொழுதுதான் உண்மையிலேயே அவருடைய பெரிய கிரேட்னஸ் சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா? சின்ன குழந்தைங்க அவங்க அப்பாவை பெரிய ஹீரோவா நினைச்சு சொல்லுகிற சொற்கள் அதனுடைய எல்லைக்கு உட்பட்டு அது சொல்லும் குழந்தை தகப்பனார. ஆனா எல்லை இல்லாமல் விரிந்து கிடக்கிற சிவபெருமானே
அந்த பரத்துவத்தை, பரம்பொருள் தன்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி தகுதி வேணும். அதைத்தான் சொன்னேன். நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொன்னால் காரணம் என்னன்னு கேட்டால், மணிவாசகருக்கு இருக்கிற தகுதி வேறு எவருக்கு இல்லை, அந்த தகுதி தான். அதனால சொல்லுகிறார், எல்லாத்தையும் அடக்கிட்டார். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லான் தானே காண்க. தனக்கு இவனுக்கு முன்னாலே ஒருத்தரும் கிடையாது, இவனுக்கு மீறி யாரும் கிடையாது, எல்லாம் அடக்கிய முழுதோன். சரி, இவருக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது, இவருக்கு ஈக்குவலாவது யாராவது இருப்பாங்களா? தனக்கு நிகராக ஒருவரையும் சொல்லப்பட முடியாதவன். எப்படி அந்த முழுமுதல் தன்மையை சொல்லுகிறார் பாரு. அதுதான் திருமூலர் எடுத்தவனு சொன்னார். சிவனுக்கு மேலே ஒருத்தர் இல்லைங்கிறத சொல்ல வேண்டியதே இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அவனோடு ஒத்து சொல்லுகிற கடவுளே கிடையாதுன்னா அப்புறம் மேலே இருக்கிற கடவுள் இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இருக்காது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. தன்னேர் இல்லவன் தன்மை. அவனுக்கு சமானமாக ஒருத்தரை சொல்ல முடியாது. தன்னேர் இல்லோன் தானே காண்க. அப்ப இந்த படைத்தல் காத்தல்ல அவருக்கு சமானமாக சொல்கிறாங்களே இந்த காத்தல் கடவுள். அவர் ஆட போய் அந்த ஆள் பண்ணியா வந்தாள். அப்போ பல்ல பிடுங்கினார் நம்ம சாமி தான். அப்போ பல்ல பிடுங்கினார். ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க. அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் நீ திருமால் நினைச்சிட்டு இருந்தா அதுவே தேடிச்சு, அது தேடியும் கிடைக்காம போனவர் சிவபெருமானாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, நீ ஏன் தேடுற? அவரே தேடி அழுத்து போய் செய்ய போற்றின்னு நின்னாரு. ஏன தொல் எயிறு, தொல் எயிறு, அது தொல் ஏன எயிருன்னு எடுத்துக்கணும். தொல் ஏனம் பழங்காலத்தில் இந்த பிரளயத்தில் பூமியை அழிப்பதற்காக அசுரன் முயன்ற பொழுது அதை தன்னுடைய கொம்பிலே தூக்கி வச்சு அதனை காத்தார் அப்படின்னு புராணம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஆணவத்தினாலே அவர் அழிவு உயிர்களுக்கு தீங்கு செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் பல்ல பிடுங்கினார் அப்படின்னு. இப்பவும் பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க பல்ல பிடுங்கினார். என்ன இப்போ ஆள் ரொம்ப சாதுவாக இருக்காரு, அதெல்லாம் பல்ல பிடிக்காச்சியா. முன்ன ரொம்ப அழுட்டு வரை போடணும், அதெல்லாம் பல்ல பிடிக்காச்சியா. முதல்ல பல்ல பிடுங்கிறது சிவபெருமான் தான், திருமாலோட பல்ல. ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, அதை எடுத்து அப்படி மார்பிலே அணிந்து கொண்டார். காண புலி உரிய அறையோன் காண்க. காட்டிலே வாழ்கின்ற புலியினுடைய அந்த ஆடையை எடுத்து உடுத்தி இருக்கின்றார். அது காட்டில் வாழ்கிற புலின்னு சொன்னது இன அடை என்று சொல்வார்கள். அது இனத்தை பற்றி வந்த அடை. காண புலி என்று சொல்லுவது தார்காவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்லுதற்கு ஏவிய புலி. அந்த புலியினுடைய தோலை எடுத்து அணிந்து கொண்டார். புலி எப்போதும் காட்டில் வாழும், அதனால அது இன அடை என்று சொல்வார்கள். இப்போ புற்றில் வாழும் பாம்பை எடுத்து சிவபெருமான் அணிந்து கொண்டார்னா அவர் புத்தில் வாழ்கின்ற பாம்பு இல்லை, அதுவும் அவங்க தாரிகாவனத்து முனிவர் அணிச்ச பாம்பு தான். ஆனால் இவர் எடுத்து அந்த பாம்பு, இந்த பாம்பெல்லாம் எப்பவும் புத்தில் வாழுங்கிறதுனால இதுக்கு அடையாக இன அடை, இதனுடைய இனமாக இருக்கக்கூடிய பாம்பு புத்தில் இருக்கும், அதனால் அதுக்கு இதையும் புத்தில் இருக்கிற பாம்புன்னு சொன்னோம். அதுக்கு இன அடைன்னு தமிழ் இலக்கணம் சொல்லுவார்கள். காண புலி உரி அறையோன் காண்க. அறையிலே உடுத்தியவனதை நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்க, திருநீர் அணிந்து. அந்த நீர் என்பது சிவபெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு.
தன்னுடைய திருமேனி முழுவதும் வெந்நீர் சன்னித்த மேனியன். யாருக்கும் சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த மேனி முழுவதும் திருநீர் அணிந்து சிவபெருமான் அணிந்திருக்கிறார் இல்லையா? நீர் அணிந்த திருமேனியான் விளையன்னு அணிந்து கொண்டிருப்போம். அழகா இருக்கும், அழகா இருக்கும். அந்த சிவந்த திருமேனியில பவளம் போல மேனியில அந்த நீர் அணிந்திருக்கிறது கோடு போல இருக்கும். ஊழிக்காலத்திலே எல்லாமே சாம்பராகி போகும். அவை தங்குவதற்கு இடம் சிவபெருமானுடைய திருமேனி தான். அதையே பொடியாக அவன் அணிந்திருக்கின்றான். திருமேனி முழுவதும் அவன் அணிந்த நீர் அதுதான். நீற்றோன் காண்க, நீற்றோன் காண்கன்னு சொன்னவனே சாமிக்கு உடனே அவரு அந்த திருப்பெருந்துறையில வந்து குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து அந்த காட்சி கொடுத்தார்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. நீற்றோன் காண்க அப்படின்ன உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? ஏதாவது ஒன்று செய்தி சொல்லுகிற பொழுது அந்த செய்தியில் தொடர்புடைய தம்முடைய அனுபவம் ஞாபகத்துக்கு வரும்ல சில பேருக்கு இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அந்த செய்தி சொல்லுகிற பொழுதோ அல்லது அதை கேட்கிற பொழுதோ தமக்கு சம்பந்தமான அனுபவம் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு இப்படி தானே ஆச்சு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். என்ன சார், பஸ்ஸில் போயிட்டு கண்டக்டர் 500 கொடுத்தேன் சார், அவர் டிக்கெட் போக பாக்கி சில்லற அப்புறம் தரேன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, 2-3 ஊர் தாண்டிச்சு. ஐயா சில்லறை எங்கன்னா எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். 500. நீ எப்போ 500 கொடுத்தேன்? 500 நோட்டே காணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நானும் அவரும் சண்டை, என்னங்க ஐயா 500 கொடுத்தேன் அப்படின்னும் போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? நம்ம ஒரு தடவை கண்டக்டரோட சண்டை போட்டது ஞாபகத்துக்கு வரும். நம்மளும் இப்படித்தானே ஒரு தடவை 200 கொடுத்துட்டு அப்படி இவராவது 500 கொடுத்தார், நம்ம 200 கொடுத்து அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லை? வருமா இல்லையா? இவர் ஒன்றுன்னா சொல்லிட்டு நீற்றோன் காண்க என்ன பாரு, டக்குன்னு இவருக்கு ஒன்று குருந்த மரத்தடியில் அந்த வெந்நீர் சன்னித்த மேனியோடு உட்கார்ந்திருந்து அழகாக உபதேசித்தது ஞாபகம் வந்துருச்சு. நினைதோறும் நினைதோறும் நினைக்கிற பொழுதும் ஆற்றேன் காண்க. ஐயோ என்னால் தாங்க முடியலையே, அந்த பிரிந்த ஏக்கம் வந்துருச்சு. நினைக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி திருநீற்று கோலம்னு நினைக்கிறப்ப எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுது. இந்த நினைப்பை என்னால் தாங்க முடியலைங்கிற விட்டுட்டு போயிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டாரு. இனிமே எப்ப பார்ப்போமோ இல்லையா? அந்த அனுபவம் அவர் தந்தாரு, திரும்பவும் தருவாரா? எப்ப தருவாரு, எங்க தருவாரோ தெரியலையே. ஆகையினால நினைதோறும் ஆற்றேன் காண்க. அந்த காட்சியை நான் நினைந்து பார்க்கும் தோறும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்தோ கெடுவேன். ஐயோ, நான் இதையே நினைத்து கொண்டிருந்தால் நான் தில்லைக்கு போக முடியாது. இதையே நினைத்து கொண்டிருந்தால் நான் மீண்டும் சேர முடியாது. சொல்லியிருக்காரு சாமி, நான் வரேன் வாணி சொல்லியிருக்காரு. அந்தோ இல்லையா? உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு மாணவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுறான், 6 பரீட்சை எழுதுனான். ஒரு பரீட்சை மேத்ஸு ஏதோ தவறிடுச்சு. தவறின உடனே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. என்னடா இப்போ பெரிய சமாச்சாரம், 5 பேப்பர் பாஸ் பண்ணிட்டால, 6வது பேப்பர் மட்டும்தானே, நல்லா கஷ்டப்பட்டு படி அப்படின்னு. சரி, இன்னொருத்தர் எழுதிடு, பாஸ் பண்ணிடலாம் சரின்ட்டு அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறான். திரும்ப அந்த பேப்பரை கணக்கு முதலேருந்து எடுத்து படிக்கிறான். படிக்கும்போது நினைதோறும் ஆற்றேன். ஐயோ, இதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோமே, ஃபெயில் ஆகிட்டோமே. ஐயோ, இதெல்லாம் தான் படித்தோமே, இப்படி ஃபெயில் ஆகிட்டோமே. இந்த கணக்கை போட்டிருந்தா ஒருவேளை பாஸ் ஆகிருக்கலாமோ இப்படின்னு நினைச்சு ஐயோ இதையே நினைச்சிட்டு இருந்தா இந்த பரீட்சையும் போயிடும். அந்தோ கெடுவேன். ஆஹா, இந்த பரீட்சையை பற்றியே நினைச்சிட்டு போனது இனிமே வரதை பார்க்கணும். இன்னொரு தடவை தில்லைக்கு வந்து அவர் வாய்தா வாங்கினாரு, நிச்சயமா கொடுக்க கூடாது. அப்ப சொன்னாரு தில்லைக்கு வான்னு சொன்னார். இன்னொரு தடவை தில்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருத்தணிக்கு வான்னு சொன்னாருன்னா ஒத்துக்கவே கூடாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. முதல்ல ஏமாந்த சோனகிரி மாதிரி இருந்துட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம். அவர் இருன்னாராம், இவரு சரினாராம்.
தில்லிக்கு வாங்கினாராம். இவர் சரின்னாரா, விட்டுட்டோமே இனிமே விடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறார். ஆகையினாலே நினைதொரும் ஆற்றே நந்தோ கெடுவேன். ஐயோ, நினைத்து பார்க்கிற பொழுது அது மேலே போக விடாமல் படுது. ஃபர்தரா மேல் கொண்டு எந்த செய்தியையும் செய்ய விடாமல் தடுக்கிறது. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு துயர சம்பவம் நம்மை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுத்து விடும். அந்த சம்பவத்தை நினைத்து கொண்டே இருந்தால் மேற்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டியதற்கோ அல்லது மற்றவற்றிற்கோ அது தடையாக நிகழும். ஆகையினாலே அது நிகழ்ந்தது, அது கடந்த காலம். அப்படி நிகழ்ந்ததற்கு எல்லாமே நம்ம பொறுப்பு கிடையாது. எல்லாமே நிகழ்ந்து முடிந்து விட்டது. இப்போ திரும்பவும் அதில் போய் லாக் ஆனோம்னா எதிரில் நிகழ வேண்டியதெல்லாம் தவிர்ந்து போகும் என்று உணர்ந்து நிற்பது போல இனி எப்படியாவது சிவத்தோடு ஒன்றுபடுவது நம்முடைய நோக்கமே தவிர விட்டு போனதையே நினைத்து கொண்டு இருக்க, அதான் கெடுவேன்கிறார். அதையே நினைதரும் ஆற்றேன். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீணை என்று சொன்னால் அந்த வீணையில எத்தனையோ விதமான பண்கள் அதிலே தான் இருக்கு. சிவபெருமான் நம்மகிட்ட தான் இருக்கிறாரு. ஆனால் மீட்ட தெரிந்தவர் மீட்டுகின்ற போது அதிலே இசை இன்பம் வருவது போல பக்குவிகள் மீட்ட தெரிந்து மீட்டுகிற போது சிவம் ஆனந்தத்தை தருகிறது. வீணை என்று சொல்லக்கூடிய கருவியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இசை ஒளிந்து இருக்கிறது. அதுபோல உயிருக்கு உள்ளே அதைத்தான் இந்த நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவது உண்டோட்டார் பாரதி. அதுபோல இந்த வீணை என்று சொல்லுவது அதற்குள்ளே எத்தனை விதமான சிறப்பான பண்கள் இருக்கிறது என்று அந்த உணர்ந்தவருக்கே தெரியும். அதுபோல சிவபெருமான் உள்ளே இருக்கிறான் என்று தெரிந்த பக்குவிகள் அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுகின்றார்கள். எனவே இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அந்த இன்பத்தை வழங்குகிறவன் அவன் புறத்தே இருந்து வருவதில்லை, அகத்தே இருந்து வழங்குகிறான். அவன் வீணைக்கு வெளியிலிருந்து வல்ல பண்கள் இசை, அந்த நரம்பிலிருந்து அதை தெரிக்கும் பொழுது அது வருகிறது. அதுபோலத்தான் இந்த ஆன்மாவும் அன்பின் நிலையிலே அதனை உணர்கிறது. அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அன்னது ஒன்று, யாருக்கு அந்த அனுபவத்தை தருவது என்பதை அறிந்தவன் அவன். இந்த அனுபவம் யாருக்கு தரப்பட வேண்டும், யார் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு உரியவர் என்பதை பெருமான் தான் தீர்மானிக்கிறார். நான் அனுபவம் பெற்றதாக நானே கருதி கொண்டிருக்காமல் அந்த அனுபவத்தை இவருக்கு தர வேண்டும், இன்னார் பெற வேண்டும் என்கிற அந்த நெறியிலே அதுக்கு அவருக்கு உரியவருக்கு உரிய முறையிலே அந்த அனுபவத்தை வழங்க தெரிந்தவர். சாமியிட போய் சாமி எனக்கு அவருக்கு கொடுத்தீங்களே எனக்கு அனுபவம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க. மணிவாசகருக்கு கொடுத்தது போல அனுபவத்தை எனக்கு கொடுன்னு யாராவது ஒருத்தர் போய் கேட்க முடியுமா? அதைத்தான் சொல்லுகிறார். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அவ்வையின் அத்தன்மையிலே அறிந்த, யாராருக்கு எவ்வளவு கொடுத்தா தாங்குவாங்கன்னு தெரியும். அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அனுபவத்தை கொடுப்பார். ஒருத்தருக்கு நரம்பு கொடுப்பார், ஒருத்தருக்கு குறைச்சலாக கொடுப்பார் இல்லையா? பசி போக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரியவங்களுக்கு பசி போகணுன்னா குடும்ப தலைவி என்ன பண்ணுவா? 4 இட்லி ஒரு பொங்கல் கொடுப்பா தலைவருக்கு. பள்ளிக்கு செல்லுகிற சிறுவன் அம்மா பசிக்குதுமாங்கிறான், அவருக்கு கொடுத்த மாதிரியே 4 இட்லி ஒரு பொங்கல், ஒரு இட்லி 2 இட்லி வச்சு சாப்பிட்றாங்க. அவனுக்கு பசி போயிடுச்சு, அவன் சந்தோஷமாக போகிறான்.
கை குழந்தை அது கத்துது, பசியில் கத்துது. 4 இட்லி ஒரு பொங்கலா? குழந்தையும் பசியில் கத்துது. அதுக்கு ஒரு சங்கில் பால் வச்சு அதை புகட்டினோடனே அந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கு வர சந்தோஷம் பாருங்க. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அனுபவத்தை கொடுத்துட்டாருன்னா நமக்கு வர சந்தோஷத்தை பாருங்க. இந்த குழந்தை பால் குடிச்சு சந்தோஷப்படுற மாதிரி நாமும் சிவ அனுபவத்தில் சந்தோஷப்படுவோம். அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அந்த அனுபவத்தை கொடுப்பார். அது அவருக்கு தான் தெரியும். இவருக்கு எவ்வளோ பக்குவம், இவருக்கு என்ன அனுபவம் கொடுக்கறது, அவருக்கு என்ன பக்குவம், அவருக்கு என்ன அனுபவம் கொடுக்கறது. அவருக்கு சின்ன அனுபவம் கொடுத்தா அவருக்கு பசி பத்தாது, அவருக்கு 4 இட்லி ஒரு பொங்கல் தரணும். இப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர்களுக்கு, உயர்ந்த பக்குவம் இருக்கிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அனுபவங்களை வழங்குகிறார். அவ்வையின் அன்னது ஒன்று, அந்த அறிவு அனுபவத்தை அவ்வையின் அறிந்தோன் காண்க, அந்தந்த வழியில அவரவர்களுக்கு தருவதற்கு அறிந்தவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். சிவபெருமானுடைய அந்த தன்மையை நாம், பெருமானே எனக்கு ஏன் இந்த அனுபவம் தரல, எனக்கே அந்த அனுபவம் தரல, எனக்கே இந்த அனுபவம் தரலன்னு நினைக்கவே நினைக்காது. எந்த அனுபவத்துக்கு நாம் தகுதியுடையவரோ உடனே அந்த அனுபவத்தை கொடுத்துருவார், அந்த அனுபவத்தை உடனே தருவார். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க. ரொம்ப பழைய ஆள், பழைய ஆள், ரொம்ப பழைய ஆள். அதனால தான் தெய்வ சேக்கிழார் சொன்னார், பழைய மன்றாடி போலும்னாரு. தெய்வ சேக்கிழார் சொல்லுற பொழுது அவர் பழைய மன்றாடினார். மன்றாடி, பழைய மன்றாடின்னு சொன்னது அவர் அடிக்கடி கோர்ட்டுக்கு போகிற ஆள். இவர் சில பேர் எப்போ பார்த்தாலும் கோர்ட்லேயே தெரிவான், ஏதாவது ஒரு கேஸ் வச்சுருப்பான், எவன் பேர்லையாவது கேஸை போட்டு அவனை கூட்டிட்டு அது கோர்ட்லேயே தெரிஞ்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி இவரும் கோர்ட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் கோர்ட்டுன்னா ரொம்ப வெள்ளம், நம்ம சில பயப்படுவாங்க, கோர்ட்டெல்லாம் வேணாங்க எதுக்கு இல்லையா. ஜட்ஜு அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறவனை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா உனக்கு என்ன வயசு? ஐயா எனக்கு 53. 35 போட்டிருக்குதுல. அது நான் அந்த கோர்ட்டுக்கு வரும்போது, இந்த வழக்க ஆரம்பிக்கும் போது என் வயசுங்க. போயிட்டு சிவில்ல கேட்கவே வேணாம், தாத்தா வாதாடணும் அவர் போயிடுவார், புள்ள வாதாட அவரும் போயிடுவார். பேரை கேஸை முடிப்பானா ஜட்ஜோட பேரை நடத்திட்டு இருப்பார். இதை ரொம்ப ஃபன்னி சிஸ்டம். என்ன, டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கேஸுங்க நியாயமான தீர்ப்பு உடனே கிடைக்காததுனால வீணா போனதெல்லாம் உண்டு. அதனால் தாமதமாக கொடுக்குற தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருந்தாலும் அது மறுக்கப்பட்ட தீர்ப்பு தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர் பெரிய கோர்ட்டில் எப்போ பார்த்தாலும் அலையிறது போல இருக்கு. ஏன்னா வாயா கோர்ட்டுக்குன்னு கூப்பிட்றாரு சுந்தரர். என்னங்க பேசி தீர்த்துக்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே பாபா கோர்ட்டுக்கு வாணி அப்படின்னுட்டார். இந்த கோர்ட்டுக்கு இவ்வளோ ஈஸியாக கூப்பிடுது கிழம், அது பழைய மன்றாடி போல இருக்கும். அப்படி இன்னொரு அர்த்தம் பழைய மன்றாடி போல இருக்கு, தில்லையில் மன்றில் ஆடுகிற பழைய மன்றாடி அப்படின்னார். பழைய மன்றாடி இல்லையா, ஆடிட்டு இருக்கிற ஒரு பழைய ஆளு அவரு. பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. பிரமனும் திருமாலும் காணாத பெரியோன் அவன். அற்புதம் காண்க, அற்புதன் காண்க, அநேகன் காண்க. இதெல்லாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் ஃபிட்டு, வேற யாருக்கும் இதை சொல்ல முடியாது. அற்புதன் காண்க, பல்வேறு விதமான அற்புத நிலைகளை உடையவன் சிவபெருமான்.
அந்த அற்புதங்களை ஞான நிலையை நாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஞானத்தின் பால்பட்டது. அநேகன் காண்க, எல்லா உயிர்களிலும் இருந்து இயக்குகின்ற அந்த தன்மையிலே விளங்குகிறான். அநேகன் என்று ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று முன்னாலேயும் சொல்லியிருக்கார். அநேகன் என்று சொல்லுவது எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து அந்தந்த உயிர்களை இயக்குகின்ற தன்மையிலே அநேகனாக இருக்கின்றார். சொல் பதம் கடந்த தொல்லோன் காண்க. சொல் பதம் கடந்தனர். முதல்ல இந்த தத்துவம் ஆரம்பம் நாதத்துல தான் ஆரம்பிச்சது. எனவே நாதத்தையே பிரம்மம் என்று சொல்லுகிற சமயத்தார் உண்டு. நாத பிரம்மம், நாதமே பிரம்மம், நாதமே கடவுள்னு. நம்ம சைவ சித்தாந்தம் அதை மறுத்து நாதம் ஒரு தத்துவம் தான், அதை தாண்டி நிற்பது தான் சிவம் என்று சொல்லுகிறது. எனவே சொல் பதம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சொல்லாகிய அந்த பக்குவம் தரம் இருக்கிறதே, அது சூக்குமை, பைசத்தி, மத்திமை, வைகரி என்று விரிகிறது. அப்படி அது சுத்தமாயையிலிருந்து தோன்றுகிறது. அந்த சுத்த மாயையை சிவசக்தி இயக்க ஓங்காரம் தோன்றி, ஓங்காரத்திலிருந்து இந்த நாதமானது தோன்றி தத்துவங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. எனவே சிவபெருமானுடைய சிவசக்தியினால் மாயையிலிருந்து தோன்றியது தான் இந்த சொல் பதம் நாதம். மாயையிலிருந்து வந்தது. மாயையிலிருந்து வந்தாலே அது ஒரு நாள் போயிடும் அர்த்தம். எது மாயையின் ப்ராடக்டோ இல்லையா, அது அவ்வளோதான். எது மேட் இன் சைனாவோ அது நிச்சயமா தேவையாக இருக்கிற ஒரு நாள் போயிடும். இது எவ்வளோ ஃபேமஸ் பாருங்க. நான் சொல்ல, யூஎஸ்ல ஒரு ஜோக் சொல்லுவான், இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு வருத அது மேட் இன் சைனாவாடா, ஏன்னா சீக்கிரமே போயிடுதேடா அந்த வீக்கெண்ட். சனி ஞாயிறு சீக்கிரமே போயிடுதான். இவன் திங்கக்கிழமை வந்துருந்தான் உடனே வேலைக்கு. அவன் சனி ஞாயிறு சீக்கிரமே போயிட்டு வேலைக்கு திங்கக்கிழமை வர வேண்டியதாக இருக்கேன்ட்டு இல்லை, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபெஸ்டிவ் மூடு வந்துடும். அண்ணா மண்டே அன்னைக்கு நான் சொல்லவே வேணாம் அந்த மூடு எப்படி இருக்குன்னுட்டு. அன்றைக்கி வேலைக்கு திரும்புகிற மூடு, மண்டே மார்னிங் மூடுன்னே பேர் இருக்கு. அப்படி அது இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் குயிக்காக போய்டும் டக்குன்னு. மித்ததெல்லாம் ரொம்ப நாள் போகிற மாதிரி போகும். அதனால் இந்த வீக்கெண்டுன்னு வருது டக்குன்னு போயிடுது, உடனே தீர்வு வந்துடுதான். ஒருவேளை அது மேட் இன் சைனாவாக இருக்குமோ அப்படின்னு அவன் சொன்னதா அது ஜோக் சொல்கிறாங்க. அதுக்கு அப்படின்னா சொல்கிறேன், எதுக்குன்னா அந்த விரைந்து இல்லாமல் போகிறது. அதுக்காக சொல் பதம் கடந்த மாயையில் தோன்றியவை எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற மாயையில் தோன்றிய. அப்ப இந்த உடம்பு மாயையில் வந்தது தானே. இது எப்படி சாஸ்வதன்னு சொல்ல முடியும்? சாஸ்வதன் மட்டும் சொல்ல முடியாது. இல்லை, இது தினம் கோஆப்ரேட் பண்ணுமான்னு கூட சொல்ல முடியாது. ஒன் டே இட் வில் கோஆப்ரேட், அனதர் டே இட் வில் கோ எகன்ஸ்ட் அவர் விஷ். ஒரு நாள் கோஆப்ரேட் பண்ணுவோம், ஒரு நாள் நம்மளுது தானான்னு சந்தேகம் வரும். என்ன அந்த மாதிரியெல்லாம் அது அது இஷ்டத்துக்கு அது நடக்கும். அதை இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்ல. அப்புறம் அது ஒரு நாள் அது இஷ்டத்துக்கு நம்மளை அது சொல்லணும், இன்னைக்கு முடியாது அவ்வளோதான் அப்படிங்கும். இப்படி இந்த உடம்புங்கிறது மாயையில் தோன்றியதுனால இன்பர்ஃபெக்ஷன் அது இருக்கிறது கஷ்டம். அதனால் தத்துவங்களிலே தோன்றிய இந்த மாயை நிலை இல்லாதது. எங்கள் சிவபெருமான் இதனை கடந்தவன். சொல் பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. நம்ம அறிவுக்கு எட்டாதவனாக இருக்கிறான். சித்தம் என்று சொன்னால் நம்முடைய மனோவாக்கு அதீத கோசரமானவன் சிவஞான போதத்தில் சொல்லுவார். மனோவாக்கு அதீதமானவன், மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன். மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன் சொன்னா அப்புறம் அவனால பயன் இல்லை. கோசரமானவன் ஆனாலும் நம்ம கூடவே இருக்கிறவன். அவனை உணர்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம். மனோவாக்கு அதீதமான ஆனால் அதே நேரத்தில் கோசரமானவன். மனோவாக்கு அதீதம் என்றால் மேலேன்னு அர்த்தம், கோசரம்னா ஒற்றுமைப்படுதல்னு அர்த்தம்.
மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன், ஆனால் நம்மோடு ஒற்றுமையாக இருக்கிறவன். மனோவாக்கு அதீத கோசரம் என்று அதை குறிப்பிடுகின்றார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. இங்க சித்தங்கிறது மனம், மேல சொல்பதங்கிறது வாக்கு. மனோ வாக்கு இரண்டையும் சுவாமி அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. மனதிற்கு அப்பாற்பட்டவன், அதனாலே மனதினாலே இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இவரை ஒண்ணுமே நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. இல்ல, பக்தி வலையில் படுவோன் காண்க. பக்தி வலையில், பக்தி என்றால் அன்பு, அன்பு வலையில், அன்பு வலையில் பிடிக்கப்படுகிறவன் சொல்லல, படுவோன் தானே வந்து விழுந்துருவான். படுவோன் என்று சொன்னால் தானே வந்து விழுதல் படுவோன். கண்ணியை விரிச்சு வச்சிருவாங்க, பறவை தானா தானியத்தை தூவிடுவாங்க, தானா வந்து அது அந்த கண்ணியில மாட்டிக்கும். அப்படித்தானே? மசாலோடைய சொருகி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இது தேங்காய் அது மாதிரி ஏதாவது சொருகி வச்சிருவாங்க. எலிக்கு தபால் போடணுமா? இதனால் அறிவிப்பது என்னவென்றால், ஒரு மசாலோடைய உங்களுக்காக நாங்கள் கோர்த்து வைத்திருக்கிறோம், அவசியம் வந்து சேரவும் அப்படின்னு தபால் போடுவோம். அது தானா வந்து உள்ள. இப்போ நமக்கு நிறைய மசாலோட வச்சிருக்காரு சாமி, நம்மள அங்கங்க கோத்து கோத்து மசால் வடையிலேயே தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அடா சாமி கூப்பிடுவாரா, வா இங்க மசாலா வடை இருக்குன்னு கூப்பிடுவாரு. இல்லை, வடையை வச்சுட்டு போயிடுவாரு. நம்ம போய் தேடி பிடிச்சி அதுல ஊர்ல இல்லாத சிக்கல் என்ன உண்டோ அத்தனை சிக்கல்லையும் சிக்குவோம். அது கேட்டா உண்ட நான் வர சொன்னா, நான் வடை வைக்க வேண்டியது என் வேலை. அப்படின்னு சாமி சொல்லுவார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. பக்தி வலை இருக்கிறதே, அந்த பக்தி வலையிலே அகப்படுகிறவன் அர்த்தம். அகப்பட்டுக்குவான், டெஃபினட்டா நிச்சயமா அகப்பட்டுருவான் பக்தி வலையில. அன்பெனும் வலையில் அந்த அன்புங்கிற வலையை விரிக்கிற பொழுது சிவபெருமான் அந்த அன்பு வலையிலே வந்து தாமாக சிக்கிக் கொள்ளுகின்றான். பத்தி வலையில் படுவோன் காண்க. ஆகையினாலே வலையை நாம விரிச்சா போதும், வந்து மாட்டிக்குவாரு அவரு. பக்தி வலையை நாம போய் தேடிட்டுலாம் போக வேண்டியதில்லை. சிவபெருமானே அவருக்கு பக்தி வலையை விரித்தால் அதிலே வந்து பக்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு ஒத்தந்தான். வேற எவன் எதை சொன்னாலும் நம்பாத. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒரு பொருள் தான் இருக்கிறது பரம்பொருள் என்று சொல்லுகிறார்கள், அந்த ஒரு பரம்பொருள் இவன் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு தான் எதிலும் அடங்காமல் இருப்பது ஒன்னஸ். அது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கும், தான் எதிலும் அடங்காது. அதுதான் இந்த ஒருவன் என்று சொல்லக்கூடியது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. பொழில்ங்கிறது உலகத்தை குறிக்கிறது. பொழில்னா உலகம்னு அர்த்தம். சில சமயம் சோலைன்னு அர்த்தம் வரும், ஆனா இந்த இடத்துல உலகம்னு அர்த்தம். விரி பொழில் முழுதாய், இந்த உலகம் முழுவதும் அவனுடைய ஆட்சி இல்லாத இடம்னு கிடையாது, அவனுடைய அருளாட்சி இல்லாத இடம்னு எதுவும் கிடையாது. நான் உங்க சிவபெருமான் இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. சிவபெருமான் இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரன். இல்லாத இடமே கிடையாதுயா, எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இல்லையா? விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. அணுத்தரும் தன்மை என்று சொன்னால்
அணுத்தரும் தன்மை என்பது ஆணவ மலத்தினுடைய தாக்கம். ஆணவ மலத்தினுடைய தாக்கம் இல்லாத அணுத்தரும் தன்மை இல்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். அணுத்தரும் தன்மை இல்லாத வியப்புக்குரியவனாக, ஐயோன் என்றால் வியப்புக்குரியவனாக விளங்குகிறான் அப்படி என்று குறிப்பிடுகின்றார். ஐயோன் என்று சொன்னால் வியப்புக்கு உரியவன். அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க. இணைப்பு அரும், இணைத்து யாரையாவது அவருடைய பெருமைக்கு சொல்லலாம் என்றால் அந்த பெருமைக்கு இணைப்பாக இணையாக யாரையும் சொல்ல முடியாது. இணைப்பரும் பெருமை, இந்த பெருமை சிவபெருமான் ஒருவனுக்கே உரிய பெருமையாக இருக்கின்ற இந்த பெருமை வேறு எவருக்கும் இந்த பெருமை சொல்ல முடியாது. அதனால இணைப்பு அரும் பெருமை என்று சொல்லுகின்றார். ஒப்பு சொல்லப்பட முடியாத பெருமை. இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க. இந்த உலகத்தில் நீ எது அரிது என்று கருதுகிறாயோ அதை விட அரிதானவன் அவன். அவரவருக்கு சில விஷயங்கள் அரிதாக இருக்கும், எல்லாவற்றிற்கும் அரிதாக இருக்கிறவன் சிவபெருமான். அரியவன். அரியவன் என்று சொன்னால் அந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தினாலும், அதாவது அறியப்பட முடியாதவனாக இருக்கிற அரியவன். அதை பின்னாலேயும் சொல்லுவார். அடுத்த பின்னால வரும்போது நூல் உணர்வு உணரான் நுண்ணியோன் காண்க என்று அதை பின்னால சொல்லுவார். ஆகையினாலே அவனை எளிதாக உணர்ந்து கொண்டு விடலாம் என்று நாம் முயற்சி செய்ய முடியாது. அந்த உயிர் அந்த அன்பின் பக்குவத்திலே தான் அவரை தெரிந்து கொள்ளலாம் தவிர ஆராய்ச்சியினாலே தெரிந்து கொள்ள முடியாது. அறிவினாலே தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறாக போகும். ஆகையினாலே அரியதில் அரிய அரியோன் காண்க என்பது நம்முடைய ஞானத்தை வைத்து அவரை தெரிந்து கொண்டு விடலாம் என்று கருதுவது. அவராக தன்னை காட்டாமல் நாம் அவரை காண முடியாது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே என்றுதான் அப்பர் சுவாமிகளும் சொல்லுகிறார். அவனாக காட்டுவித்தாலே ஒழிய உயிர் காண்பதற்கு முடியாது. மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. எந்த பொருளிலே மருவி இருக்கிறானோ அந்த பொருள் வளரும். எந்த பொருள், இப்போ உதாரணமா ஒரு மரம் இருக்கிறது, அதிலேயும் இருக்கிறார் சுவாமி, மரம் வளரும். எப்பொழுது மரத்தை விட்டு அந்த சிவமானது நீங்குகிறதோ அது கட்டையாயிடும், அது பட்ட மரமாக ஆகிவிடும். இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, உயிருக்கு உயிராக இருக்கிறான், உடம்பாகவும் இருக்கிறான். எப்பொழுது நீக்குகிறானோ இது சபமாகி விடுகிறது, கட்டை தானே அதுக்கப்புறம் இல்லையா? ஆகையினாலே எப்பொருளும் மருவி, எல்லா பொருளிலும் மருவி இருக்கின்றான், பொருந்தி இருக்கின்றான். அவன் பொருந்தா பொருள் இங்கே இல்லை. மருவி என்றால் பொருந்தி என்ற அர்த்தம். எப்பொருளையும் பொருந்தி நின்று வளர்ப்போன் காண்க. வளர்ப்போன் காண்க நூலுணர்வு உணரான் நுண்ணியோன் காண்க. அதிகமாக நாம் படித்து விடுவதினாலே அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த நூல் அறிவு தேவைதான், அது தொடக்க அறிவுக்கு தேவை. எப்படிப்பட்டவன் இறைவன், எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், இப்ப இறைவனை எவ்வாறு அடைவது அப்படின்னு பார்க்கிற பொழுது நமக்கு நூலாக இருந்து நம்மளை வழி செலுத்துவது திருவாசகம். நூலாக இருந்து வழி. அப்படி நூல் நமக்கு அந்த வழியை சொல்லுகிற பொழுது இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த புத்தகத்தை படித்த ஒரு காரணத்தினால் மட்டுமே நாம் சிவத்தை அடைந்து விட முடியுமா? திருவாசகத்தை படித்த ஒரு காரணத்தினாலே இல்ல, திருவாசகத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அன்பு வழியை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அவர் என்ன செய்தாரோ அந்த அன்பு வழியை நாம் பயிற்சி செய்தல் வேண்டும். எனவே தெரிந்து கொள்வதற்கும் தொடக்க நிலையிலே உணர்ந்து கொள்வதற்கும் நூல்கள் தேவை. ஆனால் பிறகு தொடர்ந்து அனுபவம் பெறுவதற்கு ஆன்ம முயற்சி தேவை. ஆன்மா தன்னுடைய முயற்சியினாலே அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் தானும் பின்பற்றி அவற்றிலே சின்சியராக, சின்சியர் என்று சொன்னால் எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல்
கபடும் இல்லாமல் ஒழுகுகிற பொழுதுதான். இப்போ புத்தகம் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னால் தலைகீழாக ஒப்பிப்பேன் சார் திருவாசகத்தை அப்படின்னு சொன்னாலும், முதலிருந்து கடைசி வரைக்கும் ஒப்பிப்பேன் என்று சொன்னாலும், லைப்ரரியில் திருவாசக புத்தகம் இருக்குது அந்த ஷெல்ஃபில். அந்த ஷெல்ஃபு எத்தனை நாளாக அந்த புத்தகத்தை வச்சிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த புத்தகத்துக்கு திருவாசக ஞானம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அப்போ திருவாசக ஞானங்கிறது நம்ம கிட்டே ஷெல்ஃபில் வச்ச மாதிரி வச்சிருந்து என்ன பண்ணுறது? பயிற்சிக்கு கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். அன்பை பயிற்ற வேண்டும், அதுவும் சிவபெருமான் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் பயிர வேண்டும். எனவே நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிகன்னாங்க அம்மையார். அது நூலறிவுங்கிறது சாஸ்திரம். நிறைய சாஸ்திரத்தை பேசி அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி செய்யணும் இப்படி செஞ்சு அப்படின்னு அந்த வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப என்னது 5 தேங்காய் தானா 7 வைக்கணும் போச்சு. இந்த பூசையே போச்சு, சாமி ஏற்றுக்க மாட்டார். ஏன் 5 எடுத்துக்க மாட்டாரா? 7 தேங்காய் எங்க? 5 தேங்காய் தான் இருக்கு இல்லையா? நீங்க எப்படிங்க 5ங்கிறது 7ன்னு எப்படி சொல்லியிருக்கியா? சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. எந்த பக்கம் பார்த்து உட்கார்ற? வடக்க பார்த்து தொலைஞ்ச, அத்தோட தொலைஞ்ச. கிழக்க பார்த்து உட்காரு. கிழக்கு தெருவை பார்த்துருக்கு சாமி. பார்த்தா இல்லை, பாரு கிழக்கு பக்கம் பாரு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குன்னு வெறும் சாஸ்திரத்தில் சொன்னதையே பின்பற்றி தெரிகிறவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். நீ அங்க போகாத, அன்பை பயிற்சி கொள்ளுக நீ அப்படின்னாரு. நூலறிவு பேசி நுழைவிலாதார், நூலறிவே பேசிக்கிட்டு நுழைவிலாதார், ஞானத்திற்குள்ளே நுழைய முடியாதவர்களை பற்றி நீ விட்டுவிடு. அவர்கள் அன்பா செய்கிறோமா, அதுதான் முக்கியம். அன்பு இருக்கா அந்த இடத்துல? பெருமானை நினைந்து உள்ளம் உருகுகிற தன்மை இருக்கிறதா? அப்படித்தான் இல்லையா? சாமிகிட்ட என்ன பூ போடுறன்னு கூட அவர் பார்க்க மாட்டார். என்ன பூ போடுறன்னு கூட பார்க்க மாட்டார். அன்பா இலைய தூக்கி போட்டாலும் வாங்குற ஒரே சாமி நம்ம சிவபெருமான் தான் இல்லையா? அப்படி வாங்கி கொள்ளுகிறவர் அவர். இந்த அன்புங்கிற ஒன்று, அதைத்தான் இப்போ நம்ம பெரியவங்க சைவத்தில் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறது. நீ சாஸ்திரம் படி, வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் செய், எந்த பக்கம் வேணால் உட்காந்துக்க, எப்படி வேணால் நீர் விழாவு, எப்படி வேணால் பண்ணு, ஆனால் எல்லாம் அன்போடு செய், அன்பு இல்லாமல் செய்ய வேண்டாம். எனவே சாத்திர அந்த நிலை, நூல்ங்கிறது அந்த இடத்துல சாத்திரம், நூல்ங்கிறது சாத்திரம். நூல் உணர்வு உணரான் நுண்ணியோ, அதுலேயே கருத்தா இருக்கும், அதுலேயே கருத்தா இருக்கும். கருத்து 1008 மலர் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கிறதுக்கு திருமால் பண்ணார். ஏன்னா அவருக்கு இந்த சக்கரம் வேண்டி இருக்கு. சரந்தராசுரனை போட்டு தள்ளின சக்கரம் வச்சிருக்கிறார். அது எப்படியாவது அவர்கிட்ட வாங்கிடணும் அப்படின்ட்டு சக்கரத்தை வாங்கிறதுக்காக வந்திருக்காரு. சிவபெருமான்கிட்ட பூஜை பண்ணணும், நல்லா அன்போடு பூஜை பண்ணணும். அதுக்காக 1008 பூவை வச்சு, தாமரை பூ வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறார். 1007 பூவையும் அர்ச்சனை பண்ணார். 1007 பூவையும் அர்ச்சனை பண்ணார். அப்படி அர்ச்சனை பண்ணுகிறது ஒரு பூவை நம்மாலே லவ்டீஸ் பண்ணிட்டார். அங்கே உண்மையிலேயே 1008 இல்லை, 1007 தான் இருக்குது. ஒன்று எடுத்து விட்டார். அவர் 1007 பூ போட்டு பார்க்குறார், ஒன்று குறையுது. ஒன்று குறைஞ்சவுடனே என்ன பண்ணார்? அடடா பூ குறையுதே அப்படின்னார். பூ குறையுதுன்னு எப்படி தெரிஞ்சுது? எண்ணிக்கிட்டு வந்திருக்கார் இல்லையா? எண்ணிட்டு வந்திருக்கிறார். குறையுதேன்னு. குறையுது, என்ன பண்ணுறது? இப்போ ஏஞ்சி போக முடியாது, பூஜையை பாதியில் நிறுத்திட்டு போகக்கூடாது, தப்பு. சரி, நம்ம ஊர் குருக்கள் பண்ணுற மாதிரி ஒரே பூவை 2ஆ பிச்சு, இது 1007 இது 1008 பண்ற அப்படி இல்லையா? ஒரு சாமந்தி பூவை வச்சு 10 பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவார். அப்படி பிள்ளையார்ட்டு அதை அப்படி காட்டி காட்டி பிள்ளையார் இந்த இப்போ வந்துடும்,
இப்போ போடுவார், இப்போ போடுவார். அந்த ஒரு பூவை இப்படி காட்டி காட்டியே அர்ச்சனை பிடிச்சுடுறாரு. ஒருத்தருக்கு இல்லை, 10 பேருக்கு இல்லை. அந்த மாதிரி திருமால் செய்வாரான்னா செய்ய மாட்டார். இப்போ என்ன பண்ணார், எடுத்து சாமி என்னவோ தெரில, ஒரு பூ குறையுது, என்ன காரணம் தெரில, ஆனால் எனக்கு கமல கண்ணுன்னு பேர், என்னுடைய கண்ணு தாமரை கண்ணு, அதை நான் எடுத்து உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன் சாமி அப்படின்ட்டு ஒரு கண்ணை இடந்து அர்ச்சனை பண்ணிட்டார். சுவாமி உடனே பிரசன்னமாகி அவருக்கு என்ன சக்கரத்தை கொடுத்தார். சக்கரத்தை கொடுத்தது 1007 பூ போட்டப்ப கொடுக்கல, இந்த 1008வது பூவை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு தான் சக்கரம். 1007 பூவுக்கு சக்கரம் கிடையாது. 1007 பூவையும் இருக்கிற பூவை போட்டார். 1008வது பூவில் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அன்பு வந்தது பாருங்க, அந்த அன்புக்கு கொடுத்துட்டார். அதுதான் முக்கியம். கடைசி பூவு இந்த பூ இல்லை, கண்ணை தோண்டி தூக்கி டக்குன்னு போட்டார். திண்ணனாருக்கு முன்பாகவே சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தவர் திருமால் கொடுத்தார். அப்புறம் ஏன் திண்ணனாருக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்னா, திருமால் ஒரு காரணம் வேண்டி அந்த சக்கரம் வேண்டி நின்று அந்த பூஜையை கண்ணை கொடுத்தார். கண்ணை பிறகு ஒன்றும் வேண்டப்படலை, எதையும் கேட்கல, எதுவும் தேவைப்படாமல் கண்ணன் ஒன்று கொடுத்தார். அதனால அதுதான் நின்றுச்சு. அதனாலதான் கண்டகள் புனிற்று ஆப்போல்வார்னு சொன்னார சேக்கிழார் பெருமான். அதுபோல கன்றகள் புனிற்று ஆப்போல்வார். உங்கள்கிட்ட எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் அன்பு செலுத்துவேன். ஆமாம் அப்படின்னு செலுத்துற அந்த அன்பு, முரட்டு அன்பு என்ன தேவை. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். வீடும் வேண்டா, சேக்கிழார் பாருங்க, வீடும் வேண்டா தன்மையில் விளங்கினார்னு போட்டிருக்கலாம். வீடும் வேண்டா தன்மையில் விளங்கினார், வீடும் வேண்டா நன்மையில் விளங்கினார், வீடும் வேண்டா சிறப்பில் விளங்கினார். என்கிட்ட சொன்னா நான் 100 வார்த்தை தருவேன், 100 வார்த்தை தமிழில் தருவேன் அந்த இடத்துல போடுறதுக்கு. ஆனால் அவர் அதையெல்லாம் போடலை. அவர் போட்டது வீடும் வேண்டா விரலின், விரல்னா வலிமைன்னு அர்த்தம். விரல்னா என்ன அர்த்தம்? வலிமை. வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு வலிமை வேணுமா? வேண்டான்னு சொல்றதுக்கு வலிமை வேணும். யாராவது நம்மகிட்ட கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க, கொடுக்கும் பொழுது வேண்டான்னு சொல்றது தான் வலிமை வேணும். வேணுங்கிறதுக்கு வலிமை தேவையில்லை. சார் என்னங்க சார் ஒரு 5000 வச்சுங்க சார் அப்படின்னு கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சார் எனக்கு காசு, அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு கொடுத்தா இது வலிமை இல்லையா? வேண்டான்னு சொல்றது அப்படி நான் சொல்லுவேன்னு யாராவது தயவுசெய்து இங்கே நினைச்சிடாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு சொன்னா அந்த வேண்டாங்கிறதுக்கு ஒரு வலிமை வேணும்ல, அந்த வேண்டாங்கிறதுக்கு ஒரு வலிமை. அதனாலதான் புறநானூறு பாட்டில் சொன்னா, யார் பெரியவன்னாரு, கொடுக்கிறவன் பெரியவன்னாரு, கேட்காமையே கொடுக்கிறவன் ரொம்ப பெரியவன்னாரு, அதை விட பெரியவன் யாருன்னாரு, கொடுத்தா வேண்டாங்கிறவன் பெரியவன் அவனை விடனாரு. நீ எது கொடுக்குற எனக்கு அப்படின்னு சொல்றான், அவன் தான் பெரியவன்னாரு. இப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. இது படிக்கும் போது அப்படியே சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி இருக்கு. அது சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண அந்த மகிழ்ச்சி வருது பெருமானுக்கு. இப்படித்தானே அவரை பாராட்டி அது செய்யணும். சிவபெருமானை புகழ்ந்து தள்ளி அப்படி வச்சுக்கிட்டு இந்த சொல்லுகிற பொழுது இந்த பொருளை தெரிந்து சொல்லுகிற பொழுது இதை விட சிறந்த அர்ச்சனை, அர்ச்சனை பாட்டே ஆகும்னாரு. அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரான் நுண்ணியோன் காண்க. ரொம்ப நுட்பமானவன். நூல் பருப்பொருளைத்தான் தெரிவிக்கும், பருப்பொருள் பருப்பொருளைத்தான் தெரிவிக்கும், சூக்கமும் சூக்குமத்தை தெரிவிக்கும். நம்முடைய உணர்வு தான் சூக்குமமாக இருக்கக்கூடிய சிவத்தை உணர வைக்குமே தவிர பருப்பொருளாக இருக்கக்கூடிய நூல் உணர வைக்காது. மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க,
மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்கனர். மேலோடு கீழாய் விரிந்தோன்னுங்கிறது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் மேலும் கீழுமாக விரிந்தார் அல்லவா, மேலும் கீழுமாக விரிந்தார். மேலே அன்னம் தேடிச்சு, கீழே பன்றி தேடிச்சு. ரெண்டும் தேடுகிற அந்த நிலையில் மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. எல்லாவற்றிற்கும் அந்தமும் ஆதியும் செய்கின்ற அவனுக்கு அந்தமும் ஆதியும் கிடையாது. அதனால தான் தந்தையாரோடு தாயிலர் அப்படிம்பாரு. இந்த தந்தையாரோடு தாயிலர் இருக்கிறவர் தான் அந்தமும் ஆதி இல்லாதவங்க. அவனுக்கு தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது. தந்தையாரோடு தாயிலர் அப்படிங்கிறவர் தான் அந்தம் ஆதி இல்லாதவன். ஆனா எல்லாருக்கும் அவன் அந்தம் ஆதியாக இருப்பான். அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லுவார். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. பந்தம் வீடு படைப்போன் காண்க. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், இந்த நாலும் சேர்ந்ததுக்கு பந்தம்னு பேர். வீடுங்கிறது அருளர். 5 தொழில்ல 4 தொழில் பந்தம். நம்மை பந்தப்படுத்துவது பந்தம். நம்மை பந்தப்படுத்துவது எது என்று சொன்னால், இந்த பிறத்தல், இருத்தல், ஒடுங்குதல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்களை சிவமானது செய்கிறது. அந்த தொழில்கள் எல்லாம் பந்தப்படுத்துகின்றான் இறைவன். பிறப்போடு பந்தப்படுத்துவது. எனவே பிறப்பு என்பது, பிறப்பு இறப்பு என்பது பந்தம். இறந்தால் பிறப்பும், பிறந்தால் இறப்புமாக, பிறப்பும் இறப்புமாக வருகிற அந்த பந்தம். இது இல்லைன்னா வருவது வீடு. பிறப்பும் இறப்பும் அற்ற நிலையிலே வருவது வீடு. ரெண்டும் அவன் தான் தரான். இந்த பந்தம் மட்டும் யார் தரா? அவன் கொடுக்கறது தான் பந்தம். சொல்லுங்க. இப்ப நமக்கு நம்ம ஹாவ் வி சோசன் அவர் பேரண்ட்ஸ்? நம்ம அப்பா அம்மாவை நம்ம தேர்ந்தெடுத்தோமா? நம்முடைய பர்த் பிளேஸை நம்ம தேர்ந்தெடுத்தோமா? இல்லைங்களா? குழந்தைங்கள்லாம் சொல்லும், இந்த வீட்டில் வந்து பிறந்ததுக்கு வேறு எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாம் அப்படி குழந்தைங்க இல்லை அப்படி சொல்லும். எவ்வளோ அறியாமல் நமக்கு தான் இப்போ தான் தோணுது. சொன்னால் கேட்கவா போகிறார் அவர்? அப்படி நம்ம வந்து பிறந்தது நம்முடைய தாய் இதெல்லாம் எதுவுமே நமக்கு சுதந்திரம் இல்லை எதுவுமே. ஆனால் எல்லா சுதந்திரமும் இருக்கிற மாதிரி நம்ம மாதிரி பாவலா பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அத்தனையும் நம்ம சுதந்திரத்தில் இருக்கிற மாதிரி. நமக்கு எந்த சுதந்திரமுமே இல்லை. அத்தனையும் பிடிங்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறார். ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கேட்குறோம். அப்போ சரி, அப்போ இது சுதந்திரம் தான் இல்லை. பிறக்கிறப்ப இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் நம்ம சுதந்திரம் இல்லைன்னா, கிளம்பும் போதாவது யார் யார் கூட இருப்பாங்க அப்படிங்கிறதாவது இருக்கான்னு கேட்டால் அதுவும் சுதந்திரம் இல்லை. எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்று அறியேன். எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்று அறியேன் அப்படின்னாரு குருஞான சம்பந்தர். எங்கே நடத்தும், எங்கே கிடத்தும், எங்கே இருத்தும் ஒன்றும் தெரியாது. அது அப்படித்தான் இருக்கும். அப்படி அந்த மாதிரியான ஒரு பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. ஆகையினால எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நமக்கு பந்தத்தை வழங்கி இருக்கிற காரணத்தினாலே இதிலிருந்து விடுவிக்கக்கூடியவனும் அவன்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நான் விரும்பினால் அவ்வாறு விடுவிப்பவனுக்கு அவன் ஒருவன் தான். ஆகையினாலே பந்தத்தினாலே துன்புறுகின்ற நாம் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு அந்த வீடு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பந்தமும் வீடும் தந்தவன்கிட்ட போய் நிற்கணுமே தவிர மற்றவர்கள்ட்ட போய் நின்னா நடக்காது. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க.
மொபைல் இம்மொபைல் எல்லாம் தாவர சங்கம அத்தனையும் அவன்தான். அது தாவரங்களாக இருந்தாலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது தாவரம், நகர்ந்து கொண்டே இருப்பது சங்கமம். இப்படி தாவர சங்கமத்துக்குள், தாவர சங்கமத்துள் அப்படின்னு அங்கேயும் சொன்னார் இல்லையா, தாவர சங்கமத்துள் பிறந்து இழைத்தேன் என்று சொல்லுகிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள். ஆக தாவர சங்கமம் தான் இங்க சொல்லுகிறார். மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. எல்லாருடைய ஃபினிஷையும் சாமி தான் பார்ப்பார். நாம நிறைய ஃபினிஷை பார்க்க முடியாது, ஆனால் எல்லாரோட ஃபினிஷும் பார்க்குறோம். அதாவது பிரம்மனோட ஃபினிஷ் பார்ப்பாரு, திருமாலோட ஃபினிஷ் பார்ப்பாரு, ஒருத்தரோட ஃபினிஷ் பார்ப்பார், மகேஸ்வரனுடைய ஃபினிஷ், அதே மாதிரி சதாசிவர், எல்லாத்தருடைய நிறைவும் சுவாமிக்கு தான் தெரியும், பார்ப்பார், அவர்தான் காண்பார். ஒவ்வொரு கற்பம் என்று சொல்வது ஊழிக்காலம். ஒவ்வொரு கற்பம், ஒரு பிரம்மனுடைய ஒரு ஊழிக்காலம் ஒரு கற்பம் என்று சொல்லப்பெறுவது. அப்படி எல்லா விதமான கற்பங்களிலும் பெருமான் இருந்து அதனை கண்டு வருகின்றான். எந்த காலத்திலே யாரை எப்படி ஒடுக்க வேண்டும் என்கிற அந்த முறையிலே அந்தந்த காலத்திலே அவரவரை ஒடுக்குகின்றார். பிரமனை ஒடுக்க வேண்டிய காலத்திலே பிரமனையும் ஒடுங்க இல்லையா, திருமாலை ஒடுக்க வேண்டிய காலத்திலே திருமாலை ஒடுக்கி, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. யாவரும் பெற, இன்னாருக்குத்தான் சிவபெருமானை அடையலாம் என்கிற ரைட்ஸு தனியாலாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் அவர் சொந்தம், யாவரும் பெறலாம். யார் அன்பு செலுத்துகிறார்களோ அன்பு செலுத்துகிற எவருக்கும் பெறுவதற்கு உரிமை உடையவன் சிவபெருமான். யாவரும் பெற உருங்கீசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்களும் அறிய முடியாத உயரத்தில் இருக்கின்றவன் சிவபெருமான். தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்களும் அறிந்து கொள்ளப்பட முடியாத சிவபெருமான் என்று சொல்லுகிறார். தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய புண்ணியத்தினாலே அந்த பிறப்பை அடைந்தவர்கள். 7 வகை பிறப்பில் தேவர் என்பதும் ஒரு பிறப்பு. அப்படி அந்த தேவர் என்று சொல்லக்கூடிய பிறப்பில் அவர்கள் பிறந்தது அவர்களுடைய நல்வினை பயன் காரணமாக, அவ்வளவுதான். ஆனால் அந்த உயர்ந்த பிறப்பிலே இருந்தவர்களுக்காக அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கின்ற நல்வினைகளுடைய பயனாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையிலே இருப்பார்களே தவிர சிவபெருமானை உணரக்கூடிய நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. தேவர்கள் வேறு, வானவர்கள் வேறு. வானவர்கள் வேறு, விண்ணவர்கள் வேறு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய நிலையிலே ஒன்றுக்கொன்று மேம்பட்ட நிலையிலே இருக்கிறவர்கள். பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க. பெண் என்றும் ஆண் என்றும் அலி என்றும் என்று சொல்லுகிறார். இந்த பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை என்கிற அந்த நிலையிலே விளங்குகிறவன் என்று சொல்லுவதை காட்டிலும் அலி என்பது அசத்து என்கிற பொருளிலே பயன்படுத்தலாம் என்பது ஆய்வாளர்களுடைய சிறப்பு. பெண்ணான் அலி எனும் பெற்றியன் காண்க என்கிற தன்மையுடையவனை காண்க. இப்ப தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறார். இவ்வளவு தூரம் காண்க காண்க என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் இப்ப கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வேற அகக்கண்ணால கண்டேன்னு நினைச்சிட, புறக்கண்ணு தான். இந்த கண்ணினாலேயே நான் காணும்படியாக வந்தவன், இவ்வளவு பெருமை உடையவன். நான் இவ்வளவு தூரம் காண்க காண்கன்னு சொல்லிட்டு வந்த இந்த பெருமை உடையவனை தாயா கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ற. கண்ணால பார்த்தியா? ஆமா, கண்ணால பார்த்தேன். ரொம்ப தனக்கு பிடித்த திரைப்பட நடிகர் எங்கேயோ அப்படி போகிற பொழுது அசால்ட்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன். எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு கொள்ளுவான், நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு.
என் கண்ணால பார்த்தேன். நிஜமாவாடா? என் கண்ணால பார்த்தேன். அவனை கண்ணால தான் பார்க்க முடியும், வேற எதால பார்க்க முடியும் இல்லையா? அதுக்கே நம்முடைய இவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு. சிவபெருமானையே பார்த்திருக்கிறாரு, அவர் எவ்வளவு தூரம் அந்த அனுபவ உணர்வு இருக்கும். இவ்வளவு தூரம் கற்பம் இறுதியும் கண்டோன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. எல்லாருடைய இறுதியையும் பார்க்கிற ஒரு பெருமானை நான் கண்களால் பார்த்தேன், என்னுடைய கண்களால் பார்த்தேன். சரி, என்னால் கண்களால் பார்த்தேன்னா என் கண்களால் பார்க்கும் அளவிற்கு அவன் வந்தான். அவனுடைய கருணை. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. அருள் நனி சுரக்கும் அமுதே என்றார். அருளானது சுரைக்கின்ற ஆனந்த கடலாக விளங்குகிறவர். அந்த அருள் மலையிலே ஆனந்த ஊற்றாக தசாங்கத்தில் சொல்லுவார். அருளாகிய மலையிலே ஆனந்த ஊற்றாக அருவி பெறுவது. அதுபோல இந்த அருளிலே சுரக்கின்ற ஆனந்த அமுதமாக விளங்குகின்றவன். அருள் நனி சுரக்கும், அருளை பெறுவது துரியம், ஆனந்தத்தை பெறுவது துரியாதீதம். எனவே அருள் ஆனந்தம் என்கிற இரண்டு நிலைகள் தான் நிறைவு நிலையாக நிர்மலாவத்தையில பேசப்படுவது. எனவே அருள் நனி சுரக்கும் அமுதே. அருள் நனி சுரக்கும்னா அருளை சுரக்கும் அமுது இல்லை, அருள் சுரக்கும் அமுது. அன்பெனும் அருளெனும் அன்பீனும் குழவி இல்லையா? அதுபோல அருளானது சுரக்கின்ற அமுது. நல்ல திருவருள் உடையவர்களுக்கு இந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த அனுபவமாக விளங்குகின்றவன். கருணையில் பெருமை கண்டேன் காண்க. இவ்வளவு தூரம் ஈஸியா வந்துட்டாரு அப்படின்னா எல்லா பெருமையும் சொன்னேன். அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை, பல்வேறு விதமான பெருமைகளை சொன்னேன். கற்பமும் இறுதியும் கண்டேன், தேவரும் அறியா சிவனென கண்டேன், அந்தமும் ஆதியும் அகன்றோன் கண்டேன், பந்தமும் வீடும் படைப்போன் கண்டேன், நிற்பதும் செல்வதும் ஆனவன் கண்டேன், தேவரும் அறியா சிவனே கண்டேன். எல்லாத்த விட ரொம்ப கருணையின் பெருமை கண்டேன் காண்கிறார். இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு தான் கருணை. அந்த கருணையினுடைய பெருமையை கண்டேன். கண்ணால் யானும் கண்டது என்னன்னு கேட்டா கருணையின் பெருமை. மித்த எல்லா விஷயமும் அவருக்கு பெருமையாக இருந்தாலும் அவருடைய கருணை தான் அவருடைய மிகப்பெரிய சௌலபியம் என்பார்கள். அந்த கருணை தான் அவருக்கு மிகச்சிறந்த பெருமையாக விளங்குகிறது. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. எனக்காக இங்கே மானிட வடிவு எடுத்து வந்தார், குரு வடிவு எடுத்து வந்தார். மானிட வடிவு எடுத்து வந்தார் என்று சொன்னால், அது எனக்காக வந்தார் என்று சொன்னால், எனக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக தர வேண்டியது, தீட்சையாக தர வேண்டியது, சிறப்பாக தர வேண்டியது திருவடி காட்சி. கால பார்க்கலன்னா பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு தூரம் வந்தார், வானவெளியில் நின்றார், ரிஷபாரூடராக இருந்தார், அப்படியே காட்டினார், பார்த்துட்டு போனோம். ஆனால் இங்கே எப்படி வந்தாருன்னா, அப்படி குருந்த மரத்தடியில் வந்திருக்கிற பொழுது அந்த திருவடியை காணும்படியாக வந்தார். அந்த திருவடி எப்படி இருந்ததுன்னார், அது புவனியில் தீண்டினன் காண்க என்று சொல்லுகிறார். நிலத்தின் மேல் தீண்டினால்தான் நிலத்தோடு சம்பந்தப்பட்ட நமக்கு அது தீட்சை வழங்க முடியும் இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறார். அது அவருடைய திருவடிகளை என்னுடைய சென்னியின் மீது சூட்டினான் என்று சிவபெருமான் என்று சொல்லுகிற பொழுது அந்த திருவடிகள் நிலத்தின் மேல் தீண்டியவையாக, குருநாதராக இந்த திருவடிகளை எமக்கு காட்டக்கூடியதாக, எமக்கு சூட்டக்கூடியதாக அதனை கண்டேன். அந்த திருவடிகளை அது புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த பெருமானுடைய திருவடிகள் இந்த பூமியிலே படுமாறு விளங்கியதை நான் பார்த்தேன். அவன் சிவன் என யானும் தேரினன் காண்க. இதுதான் அவருடைய அனுபவத்தில் வெளிப்பாடு. தன்னுடைய உண்மையான அனுபவம்
எவ்வாறு இருந்தது என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். சிவன் என யானும் தேரினன் கான். வேறு யாராவது வந்து உட்கார்ந்திருப்பார்களோ இல்லையா? பார்க்க சிவம் போலவே விளங்குகிற அந்த பொலிவோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அந்த மாதிரி சிவப்பொலிவோடு விளங்குகிறவர், சிவவேடம் தரித்தவர், சிவப்பொலிவோடு விளங்குகிறவர் யாராவது அங்கே இருந்திருப்பாரோ என்று பார்க்கிற பொழுது இல்லை இல்லை, சிவப்பொலிவோடு விளங்குகிறவர்களே, சிவமே பொலிவோடு அங்கு விளங்கிற்று. சிவமே பொலிவோடு அங்கு விளங்கிற்று. அதனால யாரோ ஒருத்தர் வந்து இல்லை, எனக்கு சிவமே வந்ததுங்கிறார். இதை விட ஒரு மிகப்பெரிய பேரு ஒருவருக்கு எப்படி கிட்ட முடியும்? சிவன் என நல்ல தெள்ள தெளிவா சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்தை. நான் சிவபெருமானை பார்த்தேன், அவர் அங்கே இருந்தார், அவருடைய திருவடிகளை நோக்கினேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் திருவடிகளை பார்த்தேன். பெரியவங்க இருக்கும் பொழுது பெரியவர்களுடைய திருவடிகளை பார்த்தல் வேண்டும், அவர்களுடைய திருவடிகளுக்கு பணிதல் வேண்டும். இதெல்லாம் நம்ம சைவத்தில் எப்பவும் சொல்லுவது. அங்கே சொல்லுகிறார், பெருமானை சொல்லுகிற பொழுது அவர் திருக்கரத்தை பார்த்தேன், திரு கண்களை பார்த்தேன், திருமுகத்தை பார்த்தேன் என்றெல்லாம் எத்தனையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னது புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்று. அந்த திருவடி சேவடி, அந்த திருவடியானது காட்சி கொடுத்தது, திருவடி காட்சி, அந்த காட்சி எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். குருநாதர் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அவர் பெற்ற அனுபவம் 100க்கு 100 உண்மையான சிவானுபவம். அதனை மிக மிக தெளிதாக விளக்கமாக எந்த விதமான ஐயம் தெரிவுக்கும் அப்பாற்பட்டதாக மிக அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிற பகுதி இது. சிவன் எனையானும் தேரினன் காண்க, அவன் எனையாட்கொண்டு அருளினன் காண்க. அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு தூரம் அந்த காண்கல அவருடைய மிக பெரிய பரந்த பரத்துவத்தை சொல்லிக்கொண்டே வந்து, அவர் தான் நான் பார்த்தவர், அவரே தான் இவர் பார்த்தவர், அந்த பார்த்தவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தார், அவர்தான் எனக்கு சிவன் என்று எனக்கு தெளிவை ஏற்படுத்தினார், பிறகு அவர்தான் என்னை ஆட்கொண்டு அருளினன் என்று சொல்லுகிறார். இது மணிவாசகரே தம்முடைய வாக்கினாலே அது நமக்கு தந்திருக்கக்கூடிய அகச்சான்று. சுவாமி வந்து அவருக்கு குருநாதராக எழுந்தருளினார், குருநாதராக எழுந்தருளி அவருக்கு தீட்சை செய்து வைத்தார் என்பதை பார்க்கிறோம். குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. குவளை கண்ணி கூரன் காண்க. குவளை என்று சொன்னால் குவளை மலர், குவளை மலர் போன்ற திருக்கண்களை உடைய தேவி, அவளை தன்னுடைய கூறிலே உடையவன் காண்க. அவளும் தானும் உடனே காண்க. அவளையும் நான் சிவபெருமானையும் உடன் கண்டேன், 2 பேரையும் சேர்த்து பார்த்தேன் என்று சொல்லுகிறார். இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லுகிறார், திருக்கோத்தும்பியில் ஒரு இடத்துல சொல்லுகிறார். அதாவது மறைவையில் அந்தரனாக வந்த பொழுது அந்த அம்மையப்பர் கோலத்தையும் தனக்கு காட்டினார் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த இடத்துல கருவாய் கிடந்து என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலையிலேயும் அந்த அம்மையப்பர் கோலத்தையும் தனக்கு காட்டியதாக அங்கே குறிப்பு சொல்லுகிறார். இப்போ நமக்கு மணிவாசகர் இங்கே சொல்லுகிற இந்த குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிற பொழுது இந்த சிவனுக்கும் சக்திக்கும் நாம் அதை எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிவனையும் சக்தியையும் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சுவாமி இங்கே வந்து அதை ரொம்ப நுட்பமாக ஆழமாக சிந்திக்கிற அந்த முறையில் நமக்கு அதை வழங்கி இருக்கிறார். நம்ம என்னன்னு கேட்டோம்னா,
உண்மையிலேயே இந்த சக்தி என்கின்ற ஒரு வடிவம் உண்டா, சக்தி என்கின்ற ஒரு நிலை உண்டா? சக்திங்கிறது குணகுணி சம்பந்தம் மாதிரி சிவபெருமானுடைய அந்த குணம்தான் குணியாக சிவமும் குணமாக உமையும் விளங்குகிறாள் என்று சொல்லலாமா? அப்படித்தானே சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரே பொருள் குணமும் குணியும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன வருகிறது என்று சொன்னால், பல இடங்களிலே பல செய்திகளாக வருகின்ற பலவற்றை நாம் இந்த ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது பூர்த்தி செய்ய முடியாது. உதாரணமாக, சிவபெருமானை மறந்த தக்கன் வேள்வியில் அம்பிகை தான் போய் சென்று அவனிடம் அவனுடைய அகந்தையை எடுத்து சொல்லி அவனை சபித்து வந்ததாக சொல்லுகிறோம். புராண வரலாறு தானே, சுவாமிக்கு தனித்து போய் சொன்னது உண்டு. அம்பிகை தான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக பல திருத்தலங்கள் இருக்கிறது. வெண்ணைநல்லூர் போன்ற இடங்கள்லாம் தவம் இருந்ததாக பல இடங்களில் நாம் அதை பார்க்கிறோம், தவம் இருந்ததாக. அம்பிகை சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதாக நாம் புராணத்தில் செய்திகள் சொல்லுகிறோம். அம்பிகைக்கு ஞான உபதேசம், ஆகமங்களை உபதேசம் செய்ததாக சிவபெருமான் செய்ததாக சாமியே சொல்லுகிறார். நம்முடைய சாமியை கீர்த்தி திருவிழா முதல்ல சொல்லுகிற பொழுது உபதேசம் செய்வதாக சொல்லுகிறார். அப்போ இந்த அம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒன்று வெறும் குணகுணி சம்பந்தமாக குணியாக இருக்கிற பொழுது இது எல்லாம் இப்படி சொல்லுவது சரிப்பட்டு வராதே, சரியாக வராது. அவள் தனியாக தவம் இருந்தது, திருமணம் செய்து கொண்டது, இதெல்லாம் எப்படி வரும்? அது தேவர்களுக்கு அறிவித்தது எப்படி வரும்? இது எவ்வாறு சரியாக வரும்? இதெல்லாம் விட ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், சிவஞான போதத்திலேயே சொல்லுகிறார். சிவஞான போதத்தில் சொல்லுகிற பொழுது அண்ணனுடைய திருவடி, அதாவது சிவபெருமானுடைய திருவடியை சிவபெருமானுக்கு பிரிப்பற்றது என்று சொல்ல வேண்டாம், சிவபெருமானுக்கு அத்துவிதமானது என்று சொல்லுக என்று குறிப்பிடுகின்றார். அண்ணல் தாழ் அத்துவிதமாதல் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று மறைகள் அறையும். அத்துவிதம் சொல்லும், ஒரே பொருளை அத்துவிதம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. இரு பொருள்களாக இருந்தால்தான் அத்துவிதம் என்று சொல்ல முடியும். அப்ப காட்சி தருகிற பொழுது நாயன்மார்களுக்கெல்லாம் அம்மையும் சிவமுமாக காட்சி தந்திருக்கின்றார். அப்ப இந்த இரண்டு நிலைகளையும் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இங்கேயும் சாமி சொல்லுகிறார், கோளை கண்ணி கூரன் காண்க. அடுத்து சொல்லுகிற அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிறார். இந்த ஆய்வு பகுதியை நாம் அடுத்த வகுப்பில் நாம் வைத்துக் கொள்வோம். இது உங்களுடைய சிந்தனைக்கு இதை நான் விடுத்திருக்கிறேன். அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமையே இருக்கிறது. நாளை மறுநாள் நம்ம வழக்கம் போல ஒரு சனிக்கிழமை நாம் திருவாசகம் சிந்திக்கிறோம். இந்த திருவண்ட பகுதியில் இந்த ஆய்வோடு நாம் தொடங்குவோம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னாக அடியேன் எழுதின திருவாசகம் குறிப்புரை, நுட்ப குறிப்புரை எழுதியிருக்கிறேன், அந்த நூல் இருக்கிறது. பிறகு ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தா செலுத்தலாம், உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சந்தா செலுத்தலாம். அது நீங்கள் திருமுறைகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு என்று சொல்லி இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யுஎஸ் எல்லா நாட்டுக்கும் போகுது நம்முடைய ஞானத்திரள். ஆமாம், அப்படி ஞானத்திரளை நீங்கள் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணணும். எல்லாம் உங்கள் பத்திரிக்கை தான், அது ப்ரொமோட் பண்ணணும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஞானத்திரளை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண முடியும்னாலும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அடியன் பேசிய யூஎஸ்பி இருக்குது, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இருக்கிறது.
எல்லாத்துக்கும் மேலே ஞான குழந்தை ஆங்கிலத்தில் படக்கதையாக இருக்குது. அது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் வரத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அது ரொம்ப மிகப்பெரிய டிசிப்ளின், அற்புதமாக குழந்தைங்களுக்கு வரத்துக்கு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் அதுங்க படித்ததுன்னா சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த தினம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் வருகிற சனிக்கிழமை நாம் சந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து ஓ நமசிவாய ஓ நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சிறப்பா நம்முடைய கத்தார் சரவணன் வந்திருக்கார். கத்தார் சரவணனுடைய சிவனே போற்றி. கத்தார் சரவணனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் சொல்லிட்டு வரேன் நான் ஆன்லைனில். அது உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆனால் அவங்க பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில், சைவ சித்தாந்தம்லாம் ஆங்கிலத்தில் பேசின சீரியலாக பேசியிருக்கிறேன். அப்புறம் பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும், தமிழ் தெரியாதவர்களோட, அவங்க கத்தாரில் இருக்கிறவங்க இப்போ லீவுக்காக வந்திருக்கிறாங்க. பெரிய புராணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மொழி தெரியாதவர்கள் கூட பெரிய புராணத்தை அனுபவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அடியார்களை என்று சொல்லி ஆங்கிலத்தில் மாதம் 2 வகுப்பு நடத்துகிறார். அந்த 2 வகுப்பு நடத்துறது நம்ம வாங்க மேலே வாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. அவங்க வீட்டு அம்மாவும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் 2 பேரும். இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன், நான் எங்களுடைய வெப்சைட்டு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அது ரொம்ப அப்டேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக வச்சிட்ருக்கிறார். அவர் இன்றைக்கி சிறப்பாக அவரையே தந்திருக்கிறார். ஒரு லைட்னிங் விசிட் இந்தியாவுக்கு அடிச்சிருக்கார் போல இருக்கு. என்ன வரும் தெரில, வருவேன்னு சொன்னார் இன்றைக்கி ஃபோன் பண்ணி. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.